திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் சுவாமி சன்னதி முன்பு மகாபரணி தீபம் ஏற்றப்பட்டது. 1 அடி உயர கொப்பரையில் 3 அடி உயர திரி வைக்கப்பட்டு மகாபரணி தீபம் ஏற்றப்பட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா 2 நாட்கள் நடைபெறும். அதன்படி முதல் நாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள மகா கணபதிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் சுவாமி சன்னதி முன்பு 1 அடி உயர கொப்பரையில் 3 அடி உயர திரிகொண்டு தயாரிக்கப்பட்ட பரணி தீபத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப சுடர் எடுத்து வரப்பட்டு மேளதாள பஞ்சவாத்தியங்கள் முழங்க பரணி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பரணி தீபத்திற்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை வரை எரியும் பரணி தீபத்தை தலையில் சுமந்தவாறு சென்று மகா ருத்ர தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெறும். காஞ்சிபுரத்திலிருந்து அக்னி ஸ்தலத்திற்கு செல்லும் பாரம்பரிய மாலைகள். பின்னணியில் 162 ஆண்டுகள் வரலாறு. பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலமாகவும் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவின் போது உற்சவர் அருணாச்சலேஸ்வரருக்கு சாற்றுவதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து அலங்கார மாலைகள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழா கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவின் போது உற்சவர் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். வீதி உலா வரும்போது சுவாமிக்கும் அம்மனுக்கும் சாற்றப்படும் அலங்கார மாலைகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தினர் திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்து அம்மாலைகளை சாற்றப்படுகின்றது. இந்த அலங்கார மாலைகளை திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் ஜவுளி வியாபாரிகள் சத்திரத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வி.கே. குமார காலத்தி குத்துவிளக்கேற்றி வைத்தும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலங்கார மாலைகளுக்கு தீபாராதனைகளையும் காண்பித்தார். பின்னர் இந்த மாலைகள் திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
இதுகுறித்து தலைவர் வி.கே. குமார காலத்தி கூறுகையில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடக்கும் திருக்கார்த்திகை தீபத்திற்கு தொடர்ந்து 162 ஆண்டுகளுக்கு மேலாக காஞ்சிபுரம் ஜவுளிக்கடை சத்திரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு மாலைகளை வழங்கி வருகின்றோம். இதற்காக திங்கட்கிழமை அதிகாலையிலிருந்து மாலை வரை செவிலிமேடு நாகேஷ் என்பவர் தலைமையில் 35 பேர் சேர்ந்து அலங்கார மாலைகளை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாலைகள் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டு வருகிறது. சுவாமிக்கும் அம்மனுக்கும் சாற்றப்படும் மாலையின் உயரம் 7 அடியாகும். இதை மரக்கா மாலைகள் என்பார்கள். இம்மாலைகளின் மொத்த மதிப்பு ரூபாய் 1,00,000 ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது ஜவுளி வியாபாரிகள் சங்க செயலாளர் பி. மாணிக்கவேல், பொருளாளர் அருள்குமார் உட்பட சங்க நிர்வாகிகள், மேலாளர் உட்பட பலரும் உடனிருந்தனர். 165 ஆண்டுகளாக இந்த மாலை அனுப்பும் விழாவானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த மாலையினை பார்ப்பதற்காக ஏராளமானோர் அப்பகுதியில் குவிந்து மாலையை தரிசித்துவிட்டு சென்றனர். கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் 10,008 தீப விளக்குகள் பக்தர்கள் திருக்கரங்களால் ஏற்றப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா அருள் பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நாகல் நகர் பாரதிபுரம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் கார்த்திகை மாதம் தீப திருவிழாவினை முன்னிட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்களின் திருக்கரங்களால் 10,008 தீபம் ஏற்றப்பட்டது. இதில் சாய்பாபாவின் திருவுருவம், மும்மத ஆலயங்கள், சுஷ்டி மற்றும் சாய்பாபா உள்ளிட்ட வண்ண கோலங்களில் விளக்குகளை அடுக்கி அதிலே தீபமேற்றி வழிபாடு செய்யப்பட்டது. தீப திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக திண்டுக்கல் மட்டுமன்றி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அருளை பெற்று சென்றனர். விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் பல்லாக்கு திருவிழா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் சௌமியநாராயண பெருமாள் பல்லக்கில் திருவிழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இக்கோவிலில் 2 பிரதான சன்னதியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் அருள் பாலித்து வருகின்றனர். கார்த்திகை மாதத்தினை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று துளசியால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கோவில் உள்பிரகாரம் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை வழிபட்டனர். நாமக்கல் அருகே 11 அடி சிவலிங்க பானம் பிரதிஷ்டை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் சேளூர் ஊராட்சி சாணார்பாளையத்தில் கரும்பு தோட்டத்தில் சுமார் 1100 வருடங்களுக்கு முற்பட்ட 11 அடி உயரம் கொண்ட சிவலிங்க பானம் மட்டும் வெட்ட வெளியில் பல ஆண்டுகளாக இருந்தது. இதனை கோவை அரண்பணி அறக்கட்டளை சிவனடியார்கள் மற்றும் சாணார்பாளையம் சுற்றுவட்டார ஊர் பொதுமக்களுடன் இணைந்து லிங்கபானத்திற்கு ஆவுடையார் தயார் செய்தும் அம்பாள், விநாயகர் மற்றும் முருகர் சிலைகள் பீடங்களில் பிரதிஷ்டை செய்து மேற்கூரை அமைத்தனர். சிவனடியார்கள் 12 திருமுறைகளில் கயிறு சாற்றி அருள் தரும் அபிராமி அம்மை உடனாகிய அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் என்னும் பெயர் சூட்டப்பட்டு தமிழ் முறைப்படி வேள்வி செய்து குடமுழுக்கு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 21 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெற்றது. விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவை அரண்பணி அறக்கட்டளையினர் மற்றும் சாணார்பாளையம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.